Welcome to FS Life of Journey Vlogs. நம்ம எங்க வந்திருக்கோம்னா பாலா வீட்டு பின்னாடி ஃபுல்லா பாருங்க, இது கொய்யா மரம். காயெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது அங்கே இருக்குது அதுதான் பக்கத்தில். போதும் ஐயா, இங்கே பாருங்க, இங்கே ஒரு கொய்யாக்கா இருக்கா பார்த்து வெடி. இங்கே ஒரு கொய்யாக்கா இருக்கா இங்கே ஒரு கொய்யாக்கா பார்த்து ஹெல்ப் பண்ணிட்டு 2 கொய்யாக்கா தாங்க நிறைய இருக்கும். நல்லா கொய்யாக்கா, ஆனால் காயாக இருக்குங்க, காய் வட்டத்தில் இருக்குது, இன்னும் வரல. இப்போ இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் குளிக்கிற பாத்ரூம் வெட்ட வெளியே இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அங்கே டவுல் போட்டு தான் நீங்கள் குளிக்கணும். கொம்பு வச்சுருப்பாங்க, அந்த டவுல் போட்டு குளிக்கணும். ஆமாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம் மரம் என்ன பாருங்க, பூ விட்டுருக்கு. அப்படி மேலே பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம் நிறைய இருக்கும். கீழே ஏகப்பட்ட எலுமிச்சப்பழம் இருக்கும். பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம் எது சொல்லுதுண்ணா, எலுமிச்சப்பழம் அதுதான் சொல்ல முடியும். நக்கல்யா அவனுக்கு எலுமிச்சப்பழம் தான்டா அது. எலுமிச்சப்பழம் வேறு என்ன சொல்கிறது இல்லை, வேறு என்ன சொல்லி எலுமிச்சப்பழம். அப்போதான் பூ விட்டுக்குது. சரி, இதுக்கப்புறம் காய்க்கும், அப்புறம் பழமாகும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முருங்கை மரம் பாதி வெட்டிட்டாங்க, இல்லைன்னா இன்னும் பெருசாக இருக்கும். பாதி வெட்டிட்டாங்க. தென்னை மரம்லாம் அங்கே இருக்குதுல்ல, தென்னை மரம்லாம் இந்த பக்கம் இருக்குது. அதையும் காட்டுறேன் வாங்க. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா அது வரும் தக்காளி. என்னதுங்க? தக்காளி. தக்காளி இப்போதான் ஒன்றும் பழகல, காயாக இருக்குது. இந்த தக்காளி இங்கே ஒன்று இருக்குது. இதுவும் தக்காளி தானே? சரி, ஆமாம் தக்காளி தான். அப்படி வா. இது பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்குது. ஆமாங்க. அதுக்கப்புறம் வாழை மரம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ இது வாழைப்பழம் தொங்குது. காய் தொங்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது. ஆமாம், இது வந்து எங்கள் இடம். அவங்க அங்கே வீடு கட்ட போகிறாங்க, கட்டுவாங்க. கூட சேர்ந்து கட்டி முடிச்சிடலாம். இதுக்கு ஒரு வீடு கட்டிட்டு போடும்போது இதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். அங்கே உள்ள வாத்து தானே வச்சுருந்தீங்க அங்கே? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹோஸ்டிங் இந்த இடத்துல வாத்து இருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் வச்சுருந்த வாத்தை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1500 வாத்துக்கிட்ட இருக்கும். இந்த உள்ள ஃபஸ்ட்டு வாத்து இருந்தது, பட் ஆனால் இப்போ எல்லாம் வித்தாச்சு. இது என்ன செடின்னு தெரியல, ஏதோ ஒரு பூ போட்டிருக்கு. கொடி, அது செடி கிடையாது. இது என்னது? இது வந்து பழுப்பு தண்ணி போடுறது. தண்ணி போடுறது. பழுப்பு தண்ணி பிடிச்சி வச்சுக்கணுமா? ஆமாம், தண்ணி பிடிக்கிறதுக்கு தண்ணி இடம் அங்கே ஒன்று இருக்குது. இது தண்ணி பிடிக்கிற இடம். ஸோ இங்கே தண்ணி இருக்கும். அது வந்து எதுக்குன்னா தண்ணி போகிறதுக்கு. இது வந்து மிளகா போட்டிருக்காங்க புதுசாக. மிளகா வந்து காஞ்ச மிளகா. ஆமாம், செடி இப்போதான் நட்டுக்கிறாங்க. ஆமாம், இதுதான் நட்டு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வரும் காஞ்ச மிளகா. ஜிகின்னு வரும். எல்லாம் இங்கேருந்து எடுத்துக்கலாம். அப்போது காஞ்ச மிளகா, தக்காளி இருக்குது, காஞ்ச மிளகா இருக்குது, கொய்யாக்கா இருக்குது, எலுமிச்சப்பழம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது தென்னை மரம் இருக்குது. இது என்ன மரம்? கொய்யாக்கா மரம் தான். அது பக்கத்து மரம், அது வேற. பக்கத்து அது அவங்கள்டா மாமரம்டா அது. அதான் கொய்யாக்கா மரமா? கொய்யாக்கால மாங்காய் மரம்டா. கொய்யாக்கா கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். மாங்காய் மரம் நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க நிறைய. ஆமாம், நிறைய இருக்குது. இங்கே வந்து தக்காளி செடி, தக்காளி, இது மிளகா. 3 hours later. நம்ம ஊர் எப்படி பார்த்துல 6 இருக்குது. எப்படி நம்ம ஊர் நல்லா தான் இருக்குது. சரி, இன்னும் பஸ் வசதி இல்லை. 2 ஹவருக்கு ஒரு வாட்டி தான் பஸ் வருது. ஒரே பஸ் தான் ஃபுல்லா. ஒரு கிராமம், அதனால பஸ் நம்ம சிட்டி மாதிரியே வந்துட்டு போயிடலாம் இருக்காது. இது ஒரு கிராமம், அதனால ஒரு பஸ் 2 பஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் 2 பஸ். மொத்தம் 3 பஸ் விட்டுக்குறாங்க. ஒன்று 11A ஒரு பஸ் நம்பரு. சரி, இன்னொன்று 4 நம்பர்னு ஒரு பஸ் 4. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேசிடின்னு ஒரு பஸ்ஸு. சரி, இந்த 3 பஸ் தான் இங்கே இருக்கும். அது மட்டும் தான் வந்து போயிட்டு இருக்கும். அதனால் வேறு பஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி டைமிங்க்கு தான் பஸ்ஸு. 10 மணினால காலைல 5:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு,
அதை விட்டா 8:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு, அதை விட்டா 10, அதை விட்டா 12, 11 அந்த மாதிரி பஸ் தான். அந்த மாதிரி பஸ். ஒரு ஆம்புலன்ஸ் வரலாம் கூட லேட் ஆகும். ஆம்புலன்ஸ்லாம் வராதுங்க ஊரில் வராதா? அப்போ எமர்ஜென்சினா நம்ம இங்கேருந்து கூட்டேற்பேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போகணும். எல்லாம் மயில் ஹாஸ்பிட்டல் இருக்கும், மயில் ஹாஸ்பிட்டல் போகணும். அதோட வீடு உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்க போனதில்ல பஸ்ஸில். ஆமாம், அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. டேமுக்காக போகணுமா? அங்கேயா? அங்கே யாருக்குன்னா எமர்ஜென்சினா உடனே வண்டி வாங்கினதுனா போக வேண்டியதான். வண்டியில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மச்சான். என்னது? சிசிடிவி இல்லைனாலும் பக்கத்தில் பாட்டி உட்காந்துக்குதுங்க வரணும் எல்லா இடத்துலையும். அதுதான் சிசிடிவி கேமராவே போகும் எல்லா இடத்துலையும். அதுதான் பக்கத்தில் என்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சிருக்கு. கிராமத்தில் மட்டும் இல்லை தலை, டோட்டல் எல்லாமே எல்லா சென்னையில் மொத்தமாக சுற்றி. ஆமாம், அது என்ன நம்ம வீட்டாண்டே சிசிடிவி கேமரா நிறைய அது என்ன ஆனால் கவர்மெண்ட் போடுறது இல்லை, பெட்ரோல் போடுறது.